வேலையை சரியான அப்ரோச்சோட செய்யுங்க. அந்த வேலையில் பலன் உண்டாகும் போது முதற் பலன் எல்லாவற்றிலும், பொருளாலும் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கர்த்தரை நல்லா வேலை செஞ்சு நல்லா வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்கும் போது அப்போ தான் பாருங்கள் தாறுமாறான எண்ணங்கள் உண்டாகும். வசதி வந்தோடனே இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஆடலாமா, கொஞ்சம் ஆடி பார்க்கலாமா, எவனும் ஆடுறான் நம்ம கொஞ்சம் ஆடி பார்க்கக்கூடாதா? கர்த்தர் ஆடுறதுக்கு கொடுக்கல, அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல விதத்தில் அனுபவிக்கிறது கொடுத்துருக்கிறாரு, நல்ல விதத்தில் வாழ்றது கொடுத்துருக்கிறாரு. மேன்மையான விதத்தில், அருமையான விதத்தில், கண்ணியமான விதத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்தா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு தாறுமாறாக யோசிக்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஊர் உலகத்தில் அப்படிலாம் நடக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வருமானம் வந்தோடனே இன்னொரு குடும்பமே வச்சுக்கலான்ற ஐடியாலாம் வருது சிலது. ஏன்னா இப்போ நல்லா வருது, வருமானம் நல்லா வருது இல்லை, ஒரு குடும்பம் இல்லை 2 குடும்பம் கூட வச்சு சமாளிக்கலாம். இப்போ கொஞ்சம் வருமானம் அதிகாரம்னா புத்தி அப்படியே பேதலிச்சிருது, பைத்தியம் பிடிச்சிருது. கர்த்தர் சொல்கிறாரப்பா நல்லா வரும்போது என்ன பண்ணு, கர்த்தர் என்னென்ன அவரால் வந்தது